அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நீஹா, தோல் நிபுணர், இந்தியா. சோரியாசிஸ் பரவக்கூடியதா என்பது ஒரு கேள்வி. இது பல நோயாளிகளின் மனதில் வருகிறது. பெரும்பாலான நோயாளிகள் இதை உணர்கிறார்கள். குறிப்பாக ஒரு ஆண் அல்லது பெண் நோயாளி 30 முதல் 40 வயதுக்குள் இருந்தால் அவர்கள் எப்போதும் தங்கள் குடும்பத்தை பற்றி கவலைப்படுவார்கள். ஏனெனில் இந்த வயதில் பெரும்பாலும் உங்கள் சிறிய குழந்தைகளும் முதிர்ந்த பெற்றோர்களும் இருப்பார்கள். இந்த வயதில் நீங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி கவலைப்படுவீர்கள். ஏனெனில் உங்கள் சிறிய குழந்தைகளுக்கு நல்ல பராமரிப்பு மற்றும் ஆரோக்கியமான உடலை வழங்க வேண்டும். எனவே நீங்கள் அவர்களின் உடலுக்காக பல வேலைகளை செய்கிறீர்கள். மேலும் உங்கள் முதிர்ந்த பெற்றோர்களை பற்றியும் கவனிக்க வேண்டும். முதுமையில் அவர்களுக்கு எந்தவிதமான பிரச்சனையும் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் அவர்களுக்கு வேறு எந்த நோயும் வராமல் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழலில் நோயாளிக்கு சோரியாசிஸ் இருந்தால் அவருடைய மனதில் இந்த கேள்வி வரும். இது தொடுவதால் பரவுமா? என் குழந்தைகள் அல்லது என் பெற்றோர்கள் அல்லது என் மனைவி என்னை தொடினால் அவர்களுக்கும் இது ஏற்படுமா? பல முறை இது நோயாளியின் மனநிலை. ஆனால் பல முறை என்ன நடக்குதுன்னால், நோயாளிக்கு இந்த பிரச்சனை தொடுவதால் பரவாது என்ற அறிவு இருக்கிறது. ஆனால் அவர் வசிக்கும் இடத்துல அல்லது அவர் வேலை செய்யும் அலுவலகத்துல அவருடன் பாகுபாடு காட்டப்படுகிறது. நாங்கள் இவருடன் உட்கார்ந்து உணவு சாப்பிட மாட்டோம், அல்லது இவரை தொடமாட்டோம், இவரது ஆடைகளை தொடமாட்டோம் என்று. அந்த பாகுபாட்டின் காரணமாக ஒரு மனிதரின் மனதில் தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிக்கிறது, சுயமரியாதை குறைய ஆரம்பிக்கிறது. எனவே இந்த இரு பார்வைகளிலிருந்தும் இது மிக முக்கியமானது. நோயாளி தனது குடும்பத்தை பற்றி கவலைப்படுகிறார். அவரது மனதில் ஒரு கேள்வி எழுகிறது. என்னால் என் குடும்பத்தில் யாருக்கும் இதுவே ஏற்படுமா? நோயாளிக்கு தெரியாது, சுற்றியுள்ளவர்களுக்கும் தெரியாது. ஆனால் மக்கள் அவருடன் பாகுபாடு காட்டுகிறார்கள். சரியான பதில் என்னவென்றால், சோரியாசிஸ் தொடுவதால் ஒருபோதும் பரவாது. இது தொற்றுநோய் அல்ல. எனக்கு சோரியாசிஸ் இருந்தால் யாராவது என்னோட உட்கார்ந்து உணவு சாப்பிட்டாலும், உண்மையில் என்னை தொடினாலும், என் உடைகளை தொடினாலும் அல்லது அணிந்தாலும் மற்றவருக்கு சோரியாசிஸ் ஏற்படாது. ஆனால் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு சோரியாசிஸ் இருந்தால் உங்கள் தோலில் ஒரு இடத்தில் பிளாக்ஸ் உதிர்வுகள், தோல் உதிர்வுகள் இருந்தால் அவை வேறு இடத்தில் சென்று ஒட்டினால் உங்களுக்கு சோரியாசிஸ் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. தோல் உதிர்கள் உங்களுக்கே ஒட்டினால் உங்களுக்கு சோரியாசிஸ் அதிகரிக்கும். இந்த நிகழ்வை மருத்துவ சொற்களில் கொய்ப்னர் நிகழ்வு என்று அழைக்கிறோம். தோலின் அந்த நிலைமைகள் எங்கு காயம் அல்லது கீறல் ஏற்படுகிறதோ அங்கு சோரியாசிஸ் தழும்பு உருவாகும். உங்களுக்கு சோரியாசிஸ் இருந்தால், குறிப்பாக தலையில் இருந்தால், தலையில் தோல் உதிர்வுகள் விழும்போது பெரும்பாலும் நோயாளியின் காதுகளிலும் காதுகளுக்குள் தழும்புகள் உருவாகத் தொடங்குகின்றன. ஏனெனில் தலையின் தோல் உதிர்வுகள் உங்கள் காதுகளுக்கு சென்று விடுகின்றன. உங்கள் தோல் உதிர்வுகள் உங்களுக்கே ஒட்டினால் உங்களுக்கு தழும்பு உருவாகலாம். ஆனால் உங்கள் தோல் உதிர்வுகள் வேறு யாருக்காவது ஒட்டினால் அல்லது யாராவது உங்களுடன் உட்கார்ந்து உணவு உண்டால் அவர்களுக்கு சோரியாசிஸ் இல்லை. இந்த வீடியோவுடன் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ மக்களிடம் சென்றடைய வேண்டும். மக்கள் சோரியாசிஸ் தொற்று நோய் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வேறு யாரிடமும் பாகுபாடு காட்டக்கூடாது. ஏனெனில் மனிதர் சவால்களை எதிர்கொண்டு மருத்துவ பிரச்சனைகளால் அவதிப்படுகிறார். நாம் எந்தவிதமான பாகுபாடும் காட்டாமல் அவருக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது. நன்றி.